அபாயங்கள். பொருட்களின் விலை உயர்வு இன்ஃப்ளேஷன். எஃகு மற்றும் இதர மூலப்பொருட்களின் விலை உயர்வால் வரவிருக்கும் காலாண்டுகளில் லாப வரம்பு சற்று குறையலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். சமீபத்திய உச்சமான ரூ. 215 இல் இருந்து லாபப் பதிவு ப்ராஃபிட் புக்கிங் மற்றும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்கள் காரணமாக தற்போதைய விலை ரூ. 156 வரை சரிவடைந்துள்ளது. இது சுமார் 27 விழுக்காடு சரிவு. பங்குத்தரகு நிறுவனங்களின் கணிப்பு நோமுரா. ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் போன்ற நிறுவனங்கள் தற்போதைக்கு இதற்கு ஹோல்ட் அல்லது நியூட்ரல் மதிப்பீடு வழங்கி இதன் இலக்கு விலையை டார்கெட் பிரைஸ் ரூ. 165 முதல் ரூ. 195 வரை குறைத்துள்ளன. முக்கிய குறிப்பு: நீண்ட கால நோக்கில் லாங் டேர்ம் சிஸ்டமிக் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் வணிக வாகனங்களுக்கான தேவை அதிகரிப்பு அசோக் லேலண்ட் நிறுவனத்திற்கு சாதகமாக அமையும். எனினும் குறுகிய காலத்தில் மூலப்பொருள் விலை உயர்வு போன்ற சவால்கள் இருப்பதால் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை கவனித்து முதலீடு செய்வது நல்லது. இது பொதுவான தகவல் மட்டுமே, முதலீட்டு ஆலோசனை அல்ல என்பதும் இது கல்வி நோக்கத்திற்கான தகவல் மட்டுமே, முதலீட்டு ஆலோசனை அல்ல என்பதை மனதில் கொள்ளவும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் பிஎம் மணி சேனல் குழு அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் அமைத்து 4 பங்கின் பலங்கள். வலுவான சந்தை பங்கு கனரக வாகன சந்தையில் தனது பங்கை 31 விழுக்காடு ஆக மற்றும் ஹைட்ரஜன் தொழில்நுட்பம். சுவிட்ச் மொபிலிட்டி மூலம் மின்சார பேருந்துகள் மற்றும் ஹைட்ரஜனில் இயங்கும் ஸ்டாலியன் வாகனங்களை உருவாக்குவதில் தீவிரமாக உள்ளது. 5 சவால்கள் மற்றும் ஆண்டை விட 16 விழுக்காடு உயர்ந்து மார்ச் 2026 காலாண்டில் ரூபாய் 17,138 கோடியாக உள்ளது. நிகர லாபம் மார்ச் 2026 காலாண்டில் ரூ. 1,290 கோடியாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டை விட 14 விழுக்காடு அதிகம். முழு நிதியாண்டின் மொத்த வருவாய் ரூ. 56,076 கோடியை தாண்டியுள்ளது, நிலைநிறுத்தியுள்ளது. பாதுகாப்பு துறை சார்ந்த வாகனங்கள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்கள் மூலம் அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகளில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக வாய்ப்புகளை இலக்காக கொண்டுள்ளது. பழைய வாகனங்கள் மாற்று திட்டம் ஃப்ளீட் ரெனியூவல் ஸ்கீம். டெல்லி NCR போன்ற பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்காக அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்தில் 8 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் வட்டி சலுகைகளுடன் டாடா மோட்டார்ஸ் உடன் இணைந்து அசோக் லேலண்ட் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது அதன் விற்பனையை மேலும் அதிகரிக்கும்.